ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு மில்லட் ரெசிபி, திணை பொங்கல். திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் திணை எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் திணைக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் திணையும் லைட்டாக வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அதே சமயம் கலர் மாறிடக்கூடாது. சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். திணையும் பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். சுட்டுருச்சு. திணையும் பாசிப்பருப்பையும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ பொங்கலுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் திணைக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். திணை எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளர்லேயே தண்ணி அளந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சாச்சு. தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தினை சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் ஓரளவுக்கு அது ட்ரை ஆகாமல் இருக்கும். எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பொங்கலில் சேர்த்துருவோம். நான் எப்போவுமே முதலே தாளித்து விட்டு தான் பொங்கல் பண்ணுவேன். அப்போ தான் அது சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும். தாளித்து விட்டாச்சு. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை மூடி 4 விசில் வந்த உடனே இறக்கிக்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கிருச்சு. திறந்து பார்க்கலாம். பொங்கல் நல்லா வந்திருக்கு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தளர்வாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் தினை சீக்கிரமாக இறுக ஆரம்பிச்சிடும். திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. திணை பொங்கல் ரெடி. சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.